ஒரு அருமையான தருணத்தில் உங்களோடு கூட இருப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் தின விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வழக்கமான ஒரு ஆசிரியர் தின விழா போல் இல்லாமல் ஆசிரியர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒருவேளை சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு சனி ஞாயிறு, ஒரு சனிக்கிழமை ஃபாதர் என்னடா காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டாரு, வீட்டில் உட்காந்துருக்கலாம், துணி துவச்சி போட்டிருக்கலாம், கோயிலுக்கு போயிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், இல்லை படுத்து தூங்கியிருக்கலாம், இல்லை ஒரு டிவி சீரியல் பார்த்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாமே, நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்களேன்னு கூட ஒரு வேளை எண்ணம் இருக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்களைப் போல் அல்ல. சாதாரண மக்கள் நம்ம இல்லை, சாதாரண மக்களிடமிருந்து வந்தவர்களும் நாம் அல்ல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியே உங்களுடைய கற்பனை குதிரையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடம், நாம் இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட ஒரு பூமியாக இருந்திருக்கும்? ஒரு பாழடைந்த ஒரு தரிசு பூமியாக இருந்திருக்கும். முள்காடுகள் நிறைந்த, மனித நடமாட்டத்துக்கே வழி இல்லாத ஒரு இடமா இருந்திருக்கும். இந்தியா என்பது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வளர்ச்சி பெறாத ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை அடையாளம் கண்டு பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த தேசத்தை தேடி வந்து இன்றைக்கி நம்ம நினச்சா காலையில் ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு 3 மணி நேரத்தில் துபாயில் போய் இறங்கிட்டு மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போயிடலாம், நைட் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏரோப்ளேன் கிடையாது, கார் கிடையாது, வசதிகள் கிடையாது, சாலை வசதிகள் கிடையாது, ஆட்டோ கிடையாது, சைக்கிள் கிடையாது, பைக் கிடையாது, எந்த வசதியுமே இல்லாத ஒரு தேசத்தில் இந்த மனிதர்கள் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு நாம் செல்ல போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது நமக்கு தெரியாது. அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமா, இருக்கிறதுக்கு இடம் இருக்குமா, வீடு இருக்குமா, வசதி இருக்குமா, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், காட்டுமிராண்டிகளா, நல்லவர்களா, வல்லவர்களா, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு இங்கே தேடி வந்து கல்லையும் மண்ணையும் மிதித்து முள்ளுக்குள்ளே நடந்து இந்த இடத்துல உட்கார்ந்து பல்லாயிரக்கணக்கான மரங்கள் இங்கே நடப்பட்டிருக்கும். பனை மரங்கள் இருந்திருக்கும், உடைய மரங்கள் இருந்திருக்கும். எல்லாவற்றையும் வெட்டி செதுக்கி மண்ணை நேராக்கி இந்த இடத்த நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நாம் சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஏசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாலே 10 பேரை பிடிக்கிறோம். என்ன ஃபாதர் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க? எங்கேம்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு? மேலப்பாளையத்திலிருந்து குலவணிகபுரத்துக்கு மாற்றிட்டாங்க. அடேங்க அப்பா! நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை, ஏற்றுக்கொள்ள மனமில்லை. எப்படிப்பட்ட ஜனங்களுடைய தியாகங்களுக்கு மத்தியில் நாம் இன்றைக்கி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். யாரோ ஒருவர் செய்த தியாகத்தின் நிமித்தமாகத்தான் இன்னைக்கு நான் வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை போட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன், நீங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க. நம்முடைய சந்ததி எழும்பி நிற்கிறது. எப்பமோ இல்லை, என் கண்ணார கண்ட ஒரு சாட்சி இருக்கு. என்னுடைய சொந்த பாட்டி, என்னுடைய தாத்தா இறந்துட்டார். 1988 இறந்து போறாரு. முக்குடல் பக்கத்தில் சடையப்புரம்னு ஒரு கிராமம். கணவன் இறந்துட்டா மனைவி கலர் சேலை கட்டக்கூடாது, வெள்ளை சேலை தான் கட்டணும். ஊருக்குள்ளே நடக்கக்கூடாது. நான் புளியங்குடியிலேருந்து எங்கள் பாட்டியை நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த சடையப்புரம் ஓடை வழியாக அப்படி நடந்து வந்து ஒரு சின்ன ஒரு முள்காடு பக்கத்தில் எங்கள் பாட்டி முக்காடு போட்டு உட்காந்துட்டாங்க. என்ன பாட்டி அப்படின்னு. இல்லை பேராண்டி, நம்ம இப்போ ஊருக்குள்ளே போகக்கூடாது. அப்போ நமக்கு சின்ன வயசு, நமக்கு அது தெரியலை.
ஏன் பாட்டி போகக்கூடாது? இல்லை போகக்கூடாதுமா, பொழுது சாயட்டும். பொழுது சாஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்து பொழுது சாஞ்சதுக்கப்புறம் அப்பவும் மெயின் தெரு வழியாக வரல, ஒரு எங்கெங்கேயோ சுற்றி போய் அந்த வீட்டுக்கு போனோம். இருட்டானதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். ஏன்னா அமங்கலிகள் அந்த பெண்களுடைய முகத்தில் முழித்தால் தரித்திரமா. எப்போமோ இல்லைங்க, இப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ தான் நம்ம பலவற்றை உடைத்து வந்திருக்கிறோம். ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட சமூகத்தை உடைத்து நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு மத்தியில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சங்கடங்கள் உங்களுடைய அடுத்த சந்ததிக்காக கொடுக்கப்படக்கூடியது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. யாரோ ஒருவர் அழகாக கட்டியமைத்த நகரத்திற்குள் நாம் சொகுசாக வாழுகிறோம். ஏராளமான பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஏராளமான கல்லூரிகளை கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளால இன்னைக்கு ஒரு கல்லூரியை கட்ட முடியல, ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க முடியல. எவ்வளவு சிரமப்படுறோம் பாருங்க. எவ்வளவு வசதிகள் இருக்கு, எவ்வளவு கட்டமைப்பு இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு சென்ட் சேவியர் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால முடியாது. அப்ப அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஃபாதர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றையும் சகித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கட்டமைக்கப்பட்டது. அப்ப அவர்கள் கட்டமைத்து விட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அந்த கொடைக்குள்ள. அப்ப நமக்கு ஒரு கடமை இருக்கணும்ல. இந்த கட்டமைப்பை புதுசா உருவாக்கட்டாலும் பரவாயில்ல, இருக்கிற கட்டமைப்பை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான டீச்சர்ஸ் வந்தாச்சு. ஒன்று எய்டட் டீச்சர்ஸ், இன்னொன்று செல்ஃப் ஃபைனான்ஸ் டீச்சர்ஸ். எய்டட் டீச்சர்ஸ்லையுமே 2ஆக பிரிக்கிறாங்க. பென்ஷன் வாங்குற டீச்சர், இன்னொன்று பென்ஷன் வாங்காத டீச்சர். எய்டட் டீச்சர்ல இப்போ இன்னும் 2 பிரிவு இருக்கு. என்ன பிரிவு இருக்குது? சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆக போறவங்க, இன்னொன்று வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட போகிறவர்கள். இப்படி 2 பிரிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அங்கங்கே பிரித்து விட்டாச்சு. ஒரே மந்தையா இருந்தால் தானே உங்க கூட்டமாக இருப்பாங்க. அங்கங்கே பிரித்து விடு. இவன் அவனுக்காக பேச மாட்டான், அவன் இவனுக்காக பேச மாட்டான். அவன் எக்கேடும் கெட்டு போனா என்னன்னு இவன் போயிடுவான், இவன் எக்கேடும் கெட்டு போனா என்னன்னு அவன் போயிடுவான். இப்படி உடைப்பதற்கான வேலைகளை சிலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நம்ம கையில் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு ஜோதியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஜோதியிலிருந்து கிடைத்த வெளிச்சத்திலிருந்து நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜோதியை, வெளிச்சத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. உங்கள் சபைகளில், பள்ளிக்கூடங்களில் ஏதாவது கொஞ்சம் பணம் கேட்டாங்கன்னா வருத்தப்பட்டு தயவு செய்து கொடுக்காதீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாதர் 500 கேட்காரு, 1000 கேட்காரு. நீங்கள் கொடுக்கிற தொகை அடுத்த சந்ததிக்காக விதைக்கப்படும். தன்னிடம் இருக்கிறதெல்லாம் இழந்துதான் இதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம எதை இழந்துட்டோம்? நாம எதை இழந்திருக்கிறோம்? இந்த திருச்சபைக்காக, இந்த ஜனங்களுக்காக, அடுத்த சந்ததிக்காக நாம் எதை விட்டு செல்லுகிறோம்? சற்று யோசிக்கணும். மனம் கசக்காமல் கொடுங்க, நிறைய கொடுங்க. அடுத்த சந்ததியை கட்டுவதற்கு, அதை எழுப்புவதற்கு பயன்படும். இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்குள் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். மன அழுத்தம் இருக்குது. பாதி பேருக்கு உள்ள பயம் இருக்கு. ஐயோ பரீட்சைன்னு சொல்லிட்டானே. பரீட்சை நடத்தி நடத்தி நடத்தியே பழகியவர்கள் நாம். அடுத்தவர்களை குறை சொல்லியே பழகியவர்கள். நீ தப்பாளி இருக்க, இதுக்கு மார்க் போட முடியாது, 5 போட முடியாது, 4 தான்டா போடுவேன். ஏன் டீச்சர், நான் எல்லாம் சரியாக தானே எழுதியிருக்கேன், நீ கொஞ்சம் கோணலாக எழுதியிருக்க, நான் மார்க் போட மாட்டேன்.
ஒரு புள்ளி வைக்கல, ஒரு கமா வைக்கல, ஒரு இக்கண்ணா வைக்கல. எவ்வளவு சந்தோஷமா மார்க்கை குறைச்சோம். இப்போ வச்சான்ல ஒரு ஆப்பு நமக்கு வச்சிருக்கான். அது இந்த பேப்பர் வேல்யூஷன் சென்டரில் பார்த்தோம்னா தெரியும். ஆண்கள் திருத்துற இடம்லாம் 100க்கு 100 விடும். பெண்கள் திருத்துற இடம் ஏதோ குடும்ப சொத்தை அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி. அடேங்க அப்பா, அந்த 100க்கு 100 போடுறதுக்குள்ள வர்றத பாட பார்த்தோம்னா என்ன ஒரு கஷ்டம். ஏன் ரைட். ஆனால் இன்றைக்கு ஒரு மன அழுத்தத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு தேர்வு என்று சொல்லி நமக்கு வந்து விட்டது. எங்கிருந்து இந்த தேர்வு வந்தது? வேற எங்கிருந்து வரல, நம்மகிட்ட இருந்தா வருது. எப்பொழுது நம்மிடத்திலே ஒற்றுமை உணர்வு இல்லையோ அப்பொழுது நம்மை பிளவுபடுத்துகிற சக்திக்கு ஆக்சிஜன் வந்துடும். அது எழும்பி நின்று போராடும். எப்ப நமக்கு விழிப்புணர்வு இல்லையோ அப்பொழுது அந்த சக்தி எழும்பி நின்று போராடும். 2009ஆம் ஆண்டுல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வருது, கல்வி உரிமையியல் சட்டம். 2009ல் யார் ஒன்றிய அரசுல இருந்தா அது கூட நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். நியூஸ் பேப்பர் பார்க்கறது இல்லை, புத்தகங்கள் வாசிக்கிறது இல்லை. எத்தனை பேர் புத்தகங்கள் வாங்கி வாசிக்கிற வழக்கம் இருக்கிறது? எந்த புத்தகத்தை பற்றியும் படிக்கிறது இல்லை. மற்றவர்களோடு கலந்துரையாடுவதில்லை. அறிவு சார்ந்த விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்துவதில்லை. காலையில் 9 மணிக்கு வந்தோமா, எப்பண்டா 4:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க, வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனோமா, சமையல் பண்ணோம், படுத்து தூங்கணும், டிவி பார்க்கணும், அரட்டை அடிக்கணும், இவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம். மாற வேண்டியது அவர்கள் அல்ல, நாம தான் மாற வேண்டியிருக்கு. 2009ஆம் ஆண்டில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற பொழுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை தாக்கல் செய்தவர் மாண்புமிகு கபில் சிபல் அவர்கள். அவர்தான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். ரைட் டு எஜுகேஷன், கல்வி கற்பதற்கான அடிப்படை உரிமை. இந்திய தேசத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை கல்வி படித்தே ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாரும் செய்யணும். அரசு செய்ய வேண்டும், அதிகாரிகள் செய்ய வேண்டும், நிறுவனங்கள் செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும், பெற்றோர்கள் செய்யணும். இது கட்டாய கடமை. அரசு தன்னுடைய கடமையை செய்ய மறுத்துவிட்டால் அரசை தண்டிக்கலாம். அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய மறுத்துவிட்டால் அதிகாரிகளை தண்டிக்கலாம். நிறுவனங்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டால் நிறுவனங்களை தண்டிக்கலாம். ஆசிரியர்கள் தங்கள் கடமையை செய்ய தவறிவிட்டால் அவர்களை தண்டிக்கலாம். பெற்றோர்கள் தங்கள் கடமையை செய்ய மறுத்துவிட்டால் பெற்றோர்களையும் தண்டிக்கலாம். இதுதான் இந்த சட்டத்தினுடைய மூலம். ஒரு குழந்தைக்கு அந்த கல்வி உரிமை எப்படி நமக்கு பேச்சுரிமை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே போல கல்வி என்பது அடிப்படை உரிமை ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தின் மூலமாக. அந்த சட்டத்தை வடிவமைக்கிற பொழுது கொஞ்சம் தூங்கிட்டார். அதில் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கட்டமைப்பும் கிடையாது. டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் உண்டா, பிஎட் காலேஜ் உண்டா, டிகிரி உண்டா, ஒன்றுமே கிடையாது. ஏதோ 10வது படித்தவங்க 12 முடித்தவங்க என்னத்தையோ படித்தவங்களாம் வாத்தியாராக இருக்கிறாங்க. அதை ரெகுலரைஸ் பண்ணுவதற்காக இந்த பிரிவை கொண்டு வருகிறார். ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் எப்பொழுது ஒரு குழந்தைக்கு கல்வி என்பது கட்டாயம் ஆக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த கல்விக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட இருக்கிற கல்வி தரமானதாக இருக்க வேண்டும். அப்ப தரமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தரமான ஆசிரியர்கள் அமைய வேண்டும். இப்படி யோசிச்சு அந்த வரியை எழுதுகிற பொழுது இந்த நோட்டிபிகேஷனுக்கு பிறகு 2009 சட்டத்தின் அடிப்படையில் NCTE ஒரு நோட்டிபிகேஷன் பிறப்பிக்க வேண்டும். இந்த நோட்டிபிகேஷன் பிறப்பிக்கப்படுகிற பொழுது
அல்லது பிறப்பிக்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட போகிறார்களோ அவர்கள் ஆசிரியர்கள் தானா, ஆசிரியர்கள் பணிக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்களை ஆசிரியர் பணிக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஷரத்தை அங்கே வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற பொழுது 2011 அந்த என்சிடி நோட்டிஃபிகேஷன் வருது. 2009 சட்டம், 2011 நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த 2011 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுதும் அவர்கள் ஒரு விதிவிலக்கை கொடுக்கிறார்கள். என்ன விதிவிலக்கை கொடுக்கிறார்கள்? நிறைய மாநிலங்களில் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் இல்லை, பிஎட் காலேஜ் இல்லை. அப்போ அவர்களை தகுதிப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததிலிருந்து 4 ஆண்டுகளுக்குள் யாரெல்லாம் அங்கே டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த 4 ஆண்டுகளுக்குள் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது 2015க்குள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சரத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வருகிற பொழுது அடுத்த சரத்தில் 2015ஆம் ஆண்டில் அந்த தேதியிலிருந்து தேதிக்கு பிறகு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட போகிறவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த தேதியில் யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அந்த தேதிக்கு பிறகு யாரெல்லாம் ஆசிரியராக வரப்போகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்பதை ஒரு ஷரத்தாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. 2015ஆம் ஆண்டு யாரெல்லாம் ஆசிரியராக இருக்கிறார்களோ அப்படின்னா 2000 வேலைக்கு வந்திருப்பார், 1990 வந்திருப்பார், 1980 வந்திருப்பார். இந்த ஆசிரியர்களும் இந்த டெட் தேர்வை எழுத வேண்டும் என்பது அந்த விதியினுடைய மறைபொருளாக மாறிவிட்டது. ஆனால் இதை யாருமே கேள்விக்குறியாக்கவில்லை. எங்கேயுமே இந்த பிரச்சனை வரல. ஏன் வரல? யாரும் இதை பொருட்படுத்துறதில்லை. மத்திய அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை அப்படியே கடைபிடிப்பது நாம மட்டும்தான். ட்ரெயினில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா நாம் உள்ளே போக மாட்டோம், வாசப்படிலே நின்றுக்கிட்டு இருப்போம். டிடிஆர் எப்பண்டா வருவார், சார் எனக்கு பெர்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க, பெர்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். பெர்த்து இல்லைன்னா நம்ம போகவே மாட்டோம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போக போக பார்த்தீங்கன்னா எவனும் டிக்கெட் எடுக்க மாட்டான். டிக்கெட் எடுத்தால் தானே பெர்த்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். டிக்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. எந்த சட்டத்தையும் யாரும் அவர்கள் மதிப்பதில்லை. அங்கேயும் அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை, அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை முதலாக வருகிறது. எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு சரத்து வருது. என்ன சரத்து வருதுன்னா, அந்த மாணவர்கள் சப்போஸ் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த ஊரில் அரசு பள்ளிக்கூடமே இல்லை. அப்போ அந்த குழந்தை எங்கே போய் படிக்கும்? வசதியானவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. வசதி இல்லாதவர்கள் அந்த இடத்துல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இல்லை, ஒரு தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்குது. அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 25% குழந்தைகளுக்கு அரசு மானியம் கொடுக்கிறது. அவங்க போகணும். அப்போ இந்த சரத்தை நம்முடைய சிறுபான்மை அமைப்புகள் கேள்விக்குறியாக்கி முதல்ல வழக்கு போடுறாங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கல்வியை கட்டண கல்வியாக மாற்ற அரசு முயற்சிக்கிறது. 25% நான் கொடுத்துருவேன்னு சொன்னால் 75% யார் கொடுப்பா? அது அரசிற்கான பொறுப்பிலிருந்து அரசு வெளியேறுகிறது. அப்போ 75% நீ தான் பார்த்துக்கணும். யார் பார்த்துக்கிடுவா? நிறுவனங்கள் பார்த்துக்கணும். எப்படி பார்ப்பாங்க? ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்தால் மட்டும்தான் பள்ளிக்கூடங்களை நடத்த முடியும். அப்போ எங்களை நீங்கள் கட்டாயமாக ஃபீஸ் வசூல் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது, இதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு போகிற பொழுது அங்கே இந்த வழக்கு அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாற்றப்படுகிறது. 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வுக்கு அது மாற்றப்படுகிறது. பரமத்தி கல்வி நிறுவனம் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வரக்கூடிய இந்த
கட்டணம் வசூலிப்பதற்கான ப்ரொவிஷனை சேலஞ்ச் பண்ணி போகிறாங்க. அங்கே விசாரிக்கிற பொழுது அந்த அரசியல் சாசன பெஞ்சு என்ன கண்டுபிடித்தது என்று சொன்னால், இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இந்த சட்டம் வருகிறது அல்லவா, இந்த சட்டம் எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்பதை பார்த்து இது எந்த வழியில் எந்த விதிகளுக்கு கீழே அது கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த விதிகளுக்கு கீழே ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை கொண்டு வரவே முடியாது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஹேஸ் நோ லெக்ஸ். அந்த சட்டத்துக்கு கால்கள் இல்லை. கால் இருந்தால் தானே எழும்பி நிற்க முடியும். காலே இல்லாத ஒரு சட்டம் நிலைத்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டமே சிறுபான்மை சமூக மக்களுக்கு செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது அரசியல் சாசன பெஞ்சு 5 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய சரத்துக்கள், அனாக்சர் எல்லாமே போயிடும். தலை இருந்தால் தானே உயிர் இருக்கும். தலையை எடுத்து தூர போட்டிங்கன்னா மற்ற எல்லாம் போயிடும். அப்போ எப்பொழுது ஒரு சட்டம் செல்லாது, சிறுபான்மை சமூக மக்களுக்கு இது செல்லாது என்று சொல்லி அது தள்ளப்படுகிறதோ, அந்த சட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சரத்துக்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதை கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். இதை கண்டுபிடித்து முதலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறோம். என்ன வழக்கு போடுறோம்? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பொருந்தாதுன்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு, மைனாரிட்டிக்கு. அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த என்சிடிஇ நோட்டிஃபிகேஷன், ஆசிரியர் தகுதி தேர்வு, அது எப்படி எங்களுக்கு பொருந்தும்? பொருந்தாது இல்லையா? இதை சொன்ன உடனே ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் முதல்ல இந்த விதையை போடுறாரு. என்ன போடுறாரு? கரெக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டே செல்லாதுன்னு ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து எப்படி சிறுபான்மை சமூக மக்களை கட்டுப்படுத்தும்? அதுவும் பொருந்தாதுன்னு சொல்லிடுறாரு. அங்கிருந்து ஆரம்பித்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டமாக போய் இன்னைக்கு அதே உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்ப போகிற பொழுது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்கிறது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சிறுபான்மை சமூக மக்களுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக திருப்பப்படும் என்பதை ஒரு சிலர் உணர்ந்தோம். கண்டிப்பாக இந்த ஆயுதத்தை கொண்டு சிறுபான்மை சமூக மக்களை அடிக்கப் போகிறார்கள். ஏன் அடிக்கப் போகிறார்கள்? சிறுபான்மை சமூக மக்களுடைய வளர்ச்சி ஒரு சிலருடைய கண்களை உறுத்துகிறது. அப்ப இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேருக்கு உள்ளூர ஆசை இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு தருணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தை இந்த டெட் தேர்வு உருவாக்கி கொடுக்கிறது. ஒரு பெரிய அலாரம் அடிக்குது, ஏதோ ஒரு தவறு நடக்க போகிறது என்று சொல்லி. தமிழக அரசு தான் சிறுபான்மை சமூக மக்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. இந்த தமிழக அரசு இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போகுது. சென்னை சிங்கிள் பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச் எல்லாரும் நமக்கு சாதகமாக இருக்காங்க. மைனாரிட்டிக்கு வேண்டாம்ப்பா, நீ வேணும்னா அவங்களுக்கு ஒரு மே மாதம் அவங்களே ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிடட்டும். அந்த இன்ஸ்டியூஷன் நிர்வாகமே சிறுபான்மை சமூக பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன பயிற்சியை கொடுத்துக்கிடட்டும் சொல்லி டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் கொடுக்கு. இதை ஏற்றுக்கொண்டு இந்த அரசு ஒரு அரசாணை போட்டிருந்தால் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் இதை தூக்கிட்டு மேலே போகிறாங்க. எங்கே போகிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. 2019 சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 3 ஆண்டுகள் அமைதியாக இருக்குது. 2019, 20, 21 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 நம்ம அரசு, நமக்கான அரசு வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் போய் கெஞ்சினோம், அதிகாரிகள் இப்படி ஒரு திட்டம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள், எஸ்எல்பி போடுறோன்னு சொல்லி, தயவு செய்து இந்த அரசு விழித்து கொண்டு இப்பொழுது ஒரு அரசாணையை போடுங்கள்,
சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்ச் உத்தரவை இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவு போட்டுட்டீங்கன்னா லட்சக்கணக்கான சிறுபான்மை சமூக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களுடைய தலைமுறைகள் பாதுகாக்கப்படும் சொல்லி பார்த்தோம். கேட்கல, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் வாபஸ் வாங்கினாங்க. எப்போ வாபஸ் வாங்கினாங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் இதே மாதிரி ஒரு கேஸை கொண்டு வந்துருச்சு. அப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொண்டு வந்த உடனே இவர்கள் நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த வழக்கு போனால் கூட மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய வழக்கு நிற்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அது எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டுப்படுத்தும். நம்ம நல்ல பிள்ளையாக பேர் வாங்கிட்டு வெளியே போயிடுவோம்னு சொல்லி கடைசி நொடியில் இந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. அப்பவும் சொன்னோம், விட்டு விட்டு வந்து விடாதீர்கள், இதில் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. சிறுபான்மை சமூக மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் இருக்கு, விட்டுறாதீங்கன்னு சொல்லி நான் ரெவரண்ட் கிப்சன் ஐயா எல்லாரும் தட்டாத கதவே கிடையாது. எல்லா பிஷப், ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ் அவ்வளோ பிஷப்பையும் போய் தட்டி பார்த்துட்டோம். இஸ்லாமிய அமைப்புகள் நீங்களாவது விட்டுறாதீங்கப்பா வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கதவையாக தட்டி 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 பார்த்தோம். ஒருத்தர் கூட செவி எடுக்கலை. கடைசியில் ஒருத்தர் வந்தார், அவர் தான் உங்கள் போஸ்கோ ஃபாதர். அவர் அப்போ தென்காசி பங்கு தந்தை தான். ஆனால் சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு இதனுடைய ஆபத்தினுடைய விளைவு அவருக்கு புரிந்தது. உடனடியாக அவர் அங்கங்கே பேசினார். பேசி அதுக்கப்புறம் சேவியர் அருள்ராஜ் ஃபாதரை வந்து இறக்குனாங்க. கடைசி கட்டத்தில் கொண்டு வந்து இறக்குனாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் சிறுபான்மை சமூக மக்களுக்கு டெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சிங்கிள் பெஞ்சு, டிவிஷன் பெஞ்சு எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நம்ம மக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னோம் தெரியுமா? சிறுபான்மை சமூக மக்களுக்கு டெட்டு வேணும். அது எப்போன்னா 2023க்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கொடுத்தோம். நாம் சொன்ன வாதம் உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய சிறுபான்மை அமைப்புகள் வைத்த வாதம் 2023 வரைக்கும் டெட்டு வேண்டாம், 2023க்கு அப்புறம் டெட்டு வச்சு கொடுத்தோம். என்ன ஒரு வாதம்! நீதிபதி எப்படி ரெண்டை பிரிப்பார்? இவருக்கு டெட்டு வேணும், இவருக்கு டெட்டு வேண்டாம்னு அவர் எப்படி பிரிப்பார்? நம்முடைய வாதம் என்னவாக இருந்திருக்கணும்? எங்களுக்கு டெட்டு வேண்டாம்ப்பா, சட்டமே செல்லாது, எங்களுக்கு எதுக்கு, நேற்று எதுக்கு, இன்னைக்கு எதுக்கு, நாளைக்கு எதுக்கு, வேண்டாம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் போராடி இருக்கணும். கடைசியில் அந்த ஃபாதரை கெஞ்சி கூத்தாடி தயவு செய்து கடைசி நாளில் நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு சொன்னோம். நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கராமன் ஆர்கியூ பண்ணார். அவ்வளவு அட்டகாசமாக ஆர்கியூ பண்ணார். அப்போ தான் இந்த அரசு பள்ளிகளிலிருந்து, நான் மைனாரிட்டி ஸ்கூல்லேருந்து டெட்டு ப்ரொமோஷனுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற வழக்கம் அதுவும் அங்கே வந்து சேர்ந்துருச்சு. நாங்கள் சொன்னோம், இது இடியாப்பு சிக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஒரே இதாக வழக்காக வைக்கக்கூடாது, ரெண்டையும் பிரிக்கணும், ரெண்டையும் பிரித்தா மட்டும்தான் நம்ம தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல ரெண்டை பிரித்தோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க பஞ்சாயத்து நீ அவங்களுக்கு பார்த்துக்கோ, எங்கள் பஞ்சாயத்தை தனியாக வைன்னு சொல்லி தனியாக ஆர்கியூ பண்ணோம். எல்லாம் சொல்லியாச்சு, சிறுபான்மை சமூக மக்களுக்கு இந்த சட்டம் வராது வராது வராது. 2 நீதிபதி, ஒருத்தர் ஒத்துக்கிட்டார், ஒருத்தருக்கு மனசு இல்லை. அதே எப்படி இல்லை 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 இல்லை, சட்டத்தில் இடம் இல்லை சாமி. 5 ஜட்ஜி அரசியல் சாசன அமைப்பு சொல்லியாச்சு, நீங்க மாற்ற முடியாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அச்சச்சு என்ன செய்யறது, சரி நான் தலைமை நீதிபதிக்கு அனுப்புறேன், அவர் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பந்தை தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. சிறுபான்மை சமூக மக்களுக்கு டெட்டு வேணுமா வேண்டாமாங்கிற அந்த பந்து தலைமை நீதிபதியுடைய பெஞ்சில் உட்கார்ந்துருக்கு. அவர் இந்த 5 நீதிபதிகள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, பரமத்தி எஜுகேஷனல் சொசைட்டி அந்த சட்டத்தில், அந்த எஸ்எல்பியில், அந்த தீர்ப்பை முதல்ல மறுபரிசீலனை செய்யணுமா வேண்டாமாங்கிற ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அவர் விடை கொடுக்கணும். அங்கே நம்ம அந்த பந்தை உடைச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சுது. மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த சட்டம்
அந்த சட்டத்தினுடைய சரத்துக்களை நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ளே போகவே கூடாது. ஃபீஸ் வேணுமா வேண்டாமா, டீச்சர்ஸ்க்கு டெட்டு வேணுமா வேண்டாமா, அதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. அழகா அரசியல் சாசன பெஞ்சு கடைசி வரையில் கொடுத்துருக்குது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஹேஸ் நோ லெக்ஸ். கால்கள் இல்லாத இந்த சட்டம் நிலைக்கத்தக்கதில்லை. இதை நம்ம தலைமை நீதிபதிக்கு முன்பாக நம்ம ஆர்கியூ பண்ணோம்னு சொன்னால் சிறுபான்மை சமூக மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காப்பாற்றப்படுவார்கள். அந்த கடமை நமக்கு இருக்கு. அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வரணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி வந்துருச்சு? நம்மளே டெட்டுக்கு எழுதிட்டு போயிடுவோம். எத்தனை பேர் டெட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க? எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, அப்படி தானே? உள்ள ஒரு பயம், வயத்துக்குள்ள ஒரு பந்து உருளுது. என்ன பந்து உருண்டுக்கிட்டு இருக்கு. எப்படி வரப்போதோ, என்ன கொஸ்டின் வரப்போதோ, என்ன செய்ய போகிறோமோ தெரியலை. ஆனால் டெட்டு அப்ளை பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த அரசு மனசு வச்சு பாஸ் பண்ணிட்டா, அடேங்க அப்பா, எவ்வளவு ஆசைப்படலாம், பேராசைப்படலாமா? படாதீங்க. இன்னும் எத்தனை மாதத்தில் தேர்தல் இருக்கு? இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 7 மாதத்தில் எலெக்ஷன் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்குது? 2 வருஷம் டைம் கொடுத்துருக்கு. 2 வருஷத்தில் பாஸ் பண்ணல தான் வெளியேற்றணும். அப்போ இந்த ஆசிரியர்களை வெளியேற்றக்கூடிய அந்த நிர்பந்தம் எப்போ வரும்? 2 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்போ இந்த 8 மாதம் நம்ம என்ன செய்யலாம்? கோஷம் போடலாம். ஆசிரியர்களை பாதுகாப்போம். ஆசிரியர்களை கைவிட்டு விடுவோமா? நாங்கள் யார்? ஆசிரியர்கள் நண்பர்கள் அல்லவா? 8 மாதம் சத்தம் வரும். மயங்கிறாதீங்க, பரீட்சை எழுதிருங்க. வேற வழி இல்லை. ஒன்று ஒற்றுமையாக நின்று உச்ச நீதிமன்றத்தில் அதை உடைக்கணும், இல்லைன்னா தேர்வை எழுதிருங்க. வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க தான் உங்களை காப்பாற்றும். 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, திருச்சபையாக எழும்பி நின்று இந்த சட்டத்தினுடைய கொடுக்குகளை உடைக்கணும். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாலே நாங்கள் எல்லாமே நம்பிக்கை இழந்து போயிட்டோம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் தட்டி பார்த்தோம். ஒருத்தர் கதவு கூட திறக்கல. ஆனால் ஒருத்தர் கதவு தென்காசியில் திறந்துச்சு. இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. அவரே இங்கே வந்துட்டார், உங்களுக்கு மேனேஜராக வந்துட்டார். இனி அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இனிமே அவர் விடமாட்டார். யார் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, திருநெல்வேலி திருமண்டலம் உங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உங்க உரிமை மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தின், ஒட்டுமொத்த இந்திய சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமையை இந்த திருமண்டலம் காப்பாற்றி கொடுக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. 19ஆம் தேதி அதை உடைக்கிறோம். அந்த கடமை நமக்கு இருக்கு. அந்த வழக்கு உங்க ஃபாதர் என்ன சொல்றாங்களோ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கானது இல்லை, உங்கள் சந்ததிக்காக எழுதப்படக்கூடிய வரலாறு. ஒருவேளை டெட்டு தேர்வு தான் எழுதி தான் ஆகணும் அப்படின்னா அந்த மனநிலைக்கும் போயிருங்க. அதுக்கும் தயாரா இருங்க. எதுக்கு வேணா தயாரா இருப்போம். இயேசு கூட இருந்த யூதாஸ் இருந்தார் இல்லையா, காட்டி கொடுக்கிறதுக்கு. நம்மளை காட்டி கொடுக்கிறதுக்கு நம்மளாலே இருப்பான். தேர்வு எழுதிதான் ஆகணும் அப்படின்னா அங்கே போயிருங்க. 1 to 5 எலிமெண்ட்ரி செக்ஷனில் வேலை பார்க்குற டீச்சர் அரசு சிறப்பு தேர்வு நடத்தும் சொல்லுவோம், நடத்த மாட்டோம். கலைஞர் இருந்திருந்தால் நடந்திருக்கும். அது 80 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். SCRT அப்போ இதே மாதிரி மத்திய அரசு ஒரு சட்டத்தை போட்டுருச்சு. 10ஆம் வகுப்பு முடித்தாதான், பாஸ் பண்ணியிருந்தா தான் அவங்க டீச்சராக கண்டினியூ பண்ண முடியும்னு. நம்மகிட்ட 8ஆவது முடித்த டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க, ஹையர் கிரேடு டீச்சர்ஸ்னு. அப்போ அவங்கள எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. கலைஞர் இருந்தார், என்னையா பிரச்சனை? அது எப்படி இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க வாத்தியமாரை வெளியேற்ற முடியுமா? என்ன இதுக்கு மாற்று என்ன? SCRT கொண்டு வந்தார். அந்த டீச்சர்ஸ்லாம் கூப்பிடு, ஒரு 2 வாரம் ட்ரைனிங், 2 சனிக்கிழமை ட்ரைனிங், 3வது சனிக்கிழமை அந்த ட்ரைனிங்லேயே ஒரு பரீட்சை, பேப்பரை கொடு, ஆன்சர் எழுது, மார்க்கை போடு, பாஸ், ஆல் பாஸ். அந்த தைரியமும் தெம்பும் கலைஞர்கிட்ட இருந்துச்சு. இப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் சொல்லிட்டோம், பிப்ரவரி மாதமே போய் சொல்லிட்டோம், இப்படி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகிறது,
இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே நீங்களே யாரெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஆசிரியர்களும் ஒரு சிறப்பு தேர்வுன்னு வச்சுருங்க, எந்த கேள்வி வராதுன்னு சொன்னோம், கேட்கல. எல்லாருக்கும் எமிஸ்லேயே பரீட்சை வைங்க. எமிஸ்லேயே பரீட்சை வச்சு, இப்போ நீங்கள் ஒரு பரீட்சை இடையில வைக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி பரீட்சை வச்சு ஆன்சர் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே டெட் பாஸ் இதிலே வந்துடும். சொன்னோம் கேட்கல. இவங்க விட மாட்டாங்க. நம்ம தான் நம்முடைய உரிமையை பாதுகாத்தாக வேண்டும். எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் 1 to 5th 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்குள்ள பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1லேருந்து 8 வரைக்குள்ள பாடத்தெல்லாம் படிச்சிருங்க, வாசிங்க, சும்மா வாசிங்க போதும். அதே மாதிரி ஹைஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎட் டீச்சர்ஸ் 6, 7, 8 பாடம்னு சொல்லுவாங்க. 6லேருந்து 10 வரைக்குள்ள பாடத்தை படிங்க, வாசித்து விடுங்க போதும். ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், பயம்லாம் வேண்டாம். தமிழுக்கு 30 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 30 மார்க்கு, கணக்குக்கு 30 மார்க்கு, சயின்ஸுக்கும் சமூகலுக்கும் சேர்த்து 30 மார்க்கு, சைக்காலஜிக்கு 30 மார்க், 150 மார்க்கு. நம்ம பாஸ் பண்ண வேண்டியது 82 மார்க் வேணும். நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், கணக்கு 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்குள்ளதை சும்மா வாசித்து விடுங்க, 90 மார்க் வந்துடும். ஈஸி, 90 மார்க் ஈஸியாக வந்துடும். அறிவியல் சமூகத்தில் கடந்து முட்டிக்கிட்டு இருக்காதீங்க, சைக்காலஜியில் கடந்து முட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சயின்ஸு, சமூகவியல், சைக்காலஜி அதில் உங்களுக்கு 30, 60 கொஸ்டின் இருக்கும். இந்த 60 கொஸ்டினில் வரிசையாக 1 ஏ, எல்லாத்துக்கும் ஏன்னு ஆன்சர் போடுங்க, இல்லை எல்லாத்துக்கும் பின்னு போடுங்க, இல்லை எல்லாத்துக்கும் சின்னு போடுங்க, இல்லை எல்லாத்துக்கும் டின்னு போடுங்க. மாற்றி போடாதீங்க. நம்மளுக்கு பரிச்சை பிங்கி பாங்கி ABCD அப்படி தான் எழுதாதீங்க. தெரிஞ்சதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, தெரியாத எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர். 4க்கு 1 கரெக்டாக இருக்கும், 4க்கு 1 கரெக்டு. ஏயா எல்லாத்துக்கும் போட்டுருங்க, 4ல் 1 பங்கு ஆன்சர் ஆயிடும். இல்லை பியா போடுங்க, இல்லை சார் எனக்கு சி தான் சார் பிடிக்கும், வச்சுக்கோ சியா போடு, பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த புத்தகங்களை நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், கணக்கு அடிப்படை கேள்விகள் தான் இருக்கும். நீங்கள் நோட்ஸ் ஆஃப் லெசன் போடுற மாதிரி நோட்டை எடுத்து அந்த பாடத்தை வாசி சின்ன பாயிண்டாக குறித்து வச்சுட்டே வாங்க. ஒரு தடவை குறித்து வச்சுட்டிங்கன்னா, எழுதி வச்சுட்டிங்கன்னா, திரும்ப நீங்கள் அதை திருப்பும் போது உங்கள் மண்டையில் ஏறிடும். அப்புறம் நீங்கள் மறக்காது. தாராளமாக எழுதலாம், நம்பி வாங்க. நம்மளே தான் அங்கே காப்பாற்றணும். திருமண்டலம் அந்த கடமையை செய்யும், அவர்கள் செய்யட்டும், நாம் நம்ம கடமையை செய்யும். நிச்சயமாக எதிர்கால சந்ததிக்கு நாம் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த காலங்கள் இன்னைக்கு கஷ்டம் இருக்குது, இது கண்டிப்பாக மாறும். இது இப்படி போக போகிறதில்லை. நாளைக்கு மாறலாம், நாளை கழிச்சு மாறலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு மாறலாம். இல்லை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் தானா, சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டில் இருங்க, என்ன பிரச்சனை வந்துட போகுது. மனப்பதட்டத்துக்குள்ளாயிராதீங்க தயவு செய்து. மனப்பதட்டம் வந்துடாம, ஐயோ என்ன செய்வோம், பாஸ் பண்ணுவோமா, ஃபெயில் ஆயிடுவோமா, ஃபெயில் ஆகிட்டா வீட்டுக்கு அனுப்பிடுவானே, என்ன செய்யறது. பயப்படாதீங்க. தயவு செய்து ஆசிரியர்கள் மனப்பதட்டத்திற்குள் போயிடாதீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம் சார் 2 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் சார், என்ன சூழ்நிலை இருக்குது பார்த்துக்கணும். ஒன்றும் பயப்படாதீங்க, எழுதுங்க, முயற்சி பண்ணுங்க. சட்டங்கள் மாறும், ஆள்வோர்கள் மாறுவார்கள், இறை அன்பு இருக்கும், உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய ஃபாதர் உங்கள் கூடவே இருப்பாங்க. நிச்சயமாக நமக்கு பல மாற்றங்கள் வரும். தயவு செய்து இந்த தேர்வுகளை கண்டு பயந்து விடாதீர்கள், ஒரு காலமும் அச்சப்பட்டு விடாதீர்கள். இந்த தேர்வு இல்லைன்னா அடுத்த தேர்வு இல்லையா. மானங்கட்ட மார்ச் போனால் ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்கு. நாம் சொன்னது தானே, நம்ம பசங்க நம்ம சொன்னதை நமக்கு நாமே சொல்லிக்கிடுவோம். இந்த தேர்வு இல்லைன்னா அடுத்த தேர்வு, அடுத்த தேர்வுலன்னா அடுத்த தேர்வு, இல்லைன்னா அடுத்த தேர்வு. இப்போ என்ன வந்துட போகுது, ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. மாறும், மாற்றத்திற்கான விதைகள். வேற ஏதாவது டெட் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கா? கொஸ்டின் அவுட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு அந்த டீச்சர் கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேர்வுகள் இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, சரியானவர்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் அல்ல.
சரியானவர்களை எப்படியெல்லாம் கழிப்பது என்பதற்காக நடத்தப்படக்கூடியதான் தேர்வு. மீன்களை தோற்கடிக்க செய்ய வேண்டும் என்றால் மீன்களுக்கு மரம் ஏறும் போட்டியை நடத்த வேண்டும். அப்படிதானே? மீன்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் மீன்களுக்கு என்ன போட்டி வைக்கணுமா? மரம் ஏறுவதில் யார் ஃபர்ஸ்ட் வாரா அவங்களுக்குன்னு சொல்லணுமா. இப்படிதான் தேர்வுகள் இருக்கு. அரசை நம்பாதீர்கள், அதிகாரிகளை நம்பாதீர்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரனை நம்பாதீங்க, உங்களை நீங்களே நம்புங்கள். கைடு வேண்டாம், ஆன்லைன் கோச்சிங் வேண்டாம், பணத்தை வீணாக்காதீங்க. உங்கள் புக்குகளை வாசிங்க. 3 சப்ஜெக்ட், உங்களுக்கு எது 3 சப்ஜெக்ட் ஈஸியோ அதை மட்டும் வாசிங்க. தமிழ் பிடிக்கும், தமிழை படி. தமிழ் இங்கிலீஷ் கணக்கு, தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி, தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சமூரி, ஏதோ 3 சப்ஜெக்ட் 30 30 30 90 மார்க் எடுத்துருங்க. மற்றதெல்லாம் ஆண்டவனாக பார்த்து கொடுக்கட்டும். நமக்கு 82 மார்க் தான் வேணும். இன்னும் 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 நிறைய அதில் வந்து இருக்குது. ஒன்று சொல்லிக்கிட்டேன். வேறு யாரும் வராங்களா? வரல. பேசுறதுக்கு வந்தால் இடத்த காலி பண்ணுவோம்ல. சரி, டெட்டில் வந்து ஃபாதரை வச்சுட்டு பேசணும்னு நினச்சேன். டெட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற பொழுது அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சரத்து கொடுத்துருக்குறாங்க. அதை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல, உச்ச நீதிமன்றத்தில் யாரும் ஆர்கியூ பண்ணலை. டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது 60% மதிப்பெண்களுக்கு மேல் இருக்க வேண்டும். இதை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அக்கா விஜிலாக்கா வருகிறார்கள், அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது தேர்வில் 60% மதிப்பெண்களுக்கு மேல் இருக்க வேண்டும். இது கம்பல்சரி. 150னா 90, ரைட். எனினும் அதுதான் நமக்கு. எனினும் அரசு கவர்மெண்ட் ஒரு சலுகை கொடுக்குறாங்க. 90க்கு பதில் 82 இருந்தால் போதும். உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், நீங்க அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், அந்த நிர்வாகமே அவரவர் வகுத்துள்ள சொந்த இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் சிறப்பு தளர்வுகளை வழங்கிக் கொள்ளலாம். புரியுதா? உங்களுக்கு? 150க்கு அரசாங்கம் டெஸ்ட் எவ்வளவு வைக்கட்டும், அரசாங்கம் பாஸ் எவ்வளவு வைக்கட்டும், 82 வைக்கட்டும். ஆனால் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் அவரவர் பள்ளிக்கு ஏற்ற வகையில் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம். இது கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன், கேத்தலிக் டீச்சர்ஸா இருந்தா 30 மார்க் போதும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. சால்வ். நோட்டிஃபிகேஷன் இது யாருமே சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலை. ரூல் நம்பர் 9A அதை மட்டும் வாசித்து முடிச்சிருந்தேன். A person who scores 60% or more in the TET exam will be considered as dead pass. School managements, bracketல government அரசு, கமா local bodies, கமா government aided and unaided அவர்களும் may consider giving concession to persons belonging to SC, ST, OBC, differently abled persons, etc. and in accordance with their extend reservation policy. இந்த நிறுவனம் நீங்க ஒரு பாலிசியை ஃபிக்ஸ் பண்ணி டெட் தேர்வில் 30 மார்க் இருந்தால் போதும் என்று ஒரு பாலிசியை வகுத்தால் இந்த சட்டம் உங்களுக்குள் வராது. இதை பிடிச்சிக்கலாம். அதனால பயப்படாமல் இருங்க. தேங்க்யூ.